புதுச்சேரியில் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு சார்பிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது. நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பது கண்டனத்துக்குரியதாக நாங்கள் கருதுகிறோம். காரணம், இந்த பிரச்சனை நீண்ட காலமாக புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் வலியுறுத்துகிற பாடலை பாடுவதில் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர்கள் கண்டிப்பாக பாடித்தான் ஆக வேண்டும். அதுவும் முதலில் பாட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேண்டுகோள், கோரிக்கை. தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கிற போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதற்காக நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் தன்னுடைய வருத்தத்தை பதிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்துக்கென்று ஒரு தனி பெருமை உண்டு, ஒரு வரலாறு உண்டு. காரணம், புதுச்சேரி மாநிலத்தில் அரசின் சார்பிலே பாடுவதற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லை என்ற ஒரு நிலை இருந்தபோது, அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதலமைச்சராக அன்றைக்கு எம்ஓ ஃபரூக் மரைக்கார் அவர்கள் இங்கே இருந்தார்கள். அப்பொழுது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லாத நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தமிழ்த்தாய் வாழ்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னது தலைவர் கலைஞர்கள். அங்கே நீராறும் கடலுடுத்து என்ற பாடலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதே போல புதுச்சேரியிலும் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த மண்ணில் பிறந்த பாவேந்தருடைய அந்த பாடல், வாழ்வினில் செம்மையை செய்தவழியே என்ற அந்த பாடலை பாட வேண்டும் என்பதற்காக தலைவர்கள் பரிந்துரை செய்து அன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐயா மன்னர் மன்னன் போன்றவர்களெல்லாம் கலந்து பேசி அந்த பாடலை அறிவிக்கப்பட்டு 72ஆவது அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 55 ஆண்டுகள் ஆகியும் இந்த பாடல் தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் பாடப்பட்டு வருகிறது. ஆனால் உள்துறை அமைச்சர் வென்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். இனி அது நடக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் அரசு நிகழ்ச்சியா அல்லது பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி நிகழ்ச்சியா என்று ஒரு குழப்பமும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மேடையிலே பார்க்கிற போது ஆட்சிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் படமெல்லாம் அங்கே இருந்திருக்கிறது. அரசுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமில்லாதவர்களுடைய படங்கள், அரசாங்கத்திலே பொறுப்பு வகிப்பவர்களுடைய படங்கள் அங்கே இருக்கின்றன. அதெல்லாம் எப்படி அங்கே வந்தது? அப்படி என்றால் அது அரசு நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கே மாணவர்களாம் ஏன் அங்கே அழைக்கப்பட்டார்கள்? ஏன் அங்கே துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதற்கும் புதுச்சேரி அரசு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். குழம்பி போயிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்றத்துக்கு எங்களை பொறுத்தவரை முதலில் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபாநாயகர் வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. தற்காலிக சபாநாயகரை வைத்துக்கொண்டு சபையை நடத்துவதோ அல்லது ஆளுநர் உரை நடத்துவதோ முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கோ திமுக அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் கலந்து கொள்வது தொடர்பாக எங்கள் தலைமையை கலந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை கலந்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். அது தலைமையுடைய முடிவு. தலைமை என்ன சொல்லுகிறார்களோ எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம். நிச்சயமா தமிழ்த்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் முதலில் பாட வேண்டும் என்பது திமுகவுடைய முழக்கம். அதைத்தான் நாங்கள் இங்கும் வலியுறுத்துகின்றோம். சட்டமன்றம் கூடுகிற போது அதையும் எடுத்து பேசுவோம். சட்டமன்றத்தில் நாங்கள் தனிநபர் தீர்மானம் கொண்டு வருவோம். மேகதாது அணை சம்பந்தமாக கட்டக்கூடாது. முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு கருத்தும் சொல்லலை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலத்துடைய பாஜகவுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுரானா அவர்கள் அங்கு கர்நாடகத்திலே நமக்கு மேகதாது தொடர்பாக நமக்கு எதிர்ப்பான முடிவை அவர் எடுத்தவர். அங்கே போராட்டத்திலே கலந்து கொண்டவர். அவர் இந்த மாநிலத்தில் முதலில் அவர் ஒரு பொறுப்பாளராக இருப்பதே அது கண்டனத்துக்குரியது. அதே அவர் பிஜேபி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் அந்த அந்த ரைப்பரிங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கனெக்ஷன் எந்தெந்த ஸ்டேட் இருக்காங்களோ அவங்களுக்கு மத்திய அமைச்சரில் இடமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மத்திய அமைச்சர் இடமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும் அந்த நீர்வளத்துறையை மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. காரணம், அது மைண்டு ப்ரிஜுடிஸாக இருக்குங்கிறதுனால. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு பிஜேபியுடைய மேலிட பார்வையாளரே அவர் அங்கே கர்நாடகத்தில் இங்கே மேகதாதுக்கு நம்மளுக்கு எதிரான கொள்கையை கொண்டவராக இருக்கிற போது இங்கே எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும்? அதை நீங்கள் பார்க்கணும்ல. புதுச்சேரி அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? புதுச்சேரி அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? எங்களுக்கு
நடுவர் மன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுடைய பங்கீட்டை முறையாக கொடுப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி கிடைக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாடு அரசோடு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். நடுவர் மன்றம் தண்ணீர் திறந்து விட சொன்னாலும் கூட சில நேரங்களில் தமிழ்நாடு அரசு திறந்து விடாது, தமிழ்நாடு விவசாயிகள் திறந்து விட மாட்டார்கள். அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்களுடைய ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்